சேனல் தேஜன்ஸ் வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பெரிய vlog பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு பெரிய லென்த்தான vlog போட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல், எந்த எக்ஸாமு காலேஜ் எதுவுமே இல்லாமல் இப்போ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். அதனால் நம்ம இப்போ தான் வந்து ஒரு பெரிய vlog போட முடிஞ்சது. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கேப்பா இருக்கோம்? ரோட்ல. சொல்லுப்பா. வண்டலூர். இப்போ நம்ம வண்டலூரை தாண்டி போயிட்டுருக்கோம். மதுராந்தகம் போகிறோம். அங்கே வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு கும்பலாக நாங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். ஸோ காய்ஸ், நம்ம திருவண்ணாமலை போயிட்டுருக்கிற ரூட்டில் இந்த கோவில் நம்ம பார்த்தோம். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது இந்த கோவிலை தாண்டி தான் போவோம். அதனால் இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் இப்போ போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராகவேந்திர சாமியும் சிவனும் சேர்ந்த மாதிரி ஒரு கோவில். இந்த கோயிலில் வந்து ஒரு சித்தரும் வந்து வாழ்ந்துட்டு வராரு. பட் அந்த சித்தரை வந்து அதிகபட்சமாக யாரும் பார்த்தது கிடையாது. பட் வந்து ஒரு அதிசயம் எங்கே நடந்துச்சு. என்னென்னா, நாங்கள் போனப்போ அந்த சித்தரே எங்களை நோக்கி வந்து எங்ககிட்ட பேசினார். ரொம்பவே சகஜமாக பேசினார். ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரிலாம் அவர் நடந்துக்கவே இல்லை. எங்ககிட்ட நார்மலாக வந்து பேசினார், கொண்டார். ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து எங்களால் கேப்சர் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா வந்து அந்த நிமிஷம் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சே தவிர அதை ஷூட் பண்ணணும்னு எங்கள் மைண்டில் அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து அச்சோ ஷூட் பண்ணலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் எங்கள் மாமனாரும் என்ன சொன்னால், அது ஒரு கடவுள் சித்தம் தான், அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஷூட் பண்ண முடியாது அப்படின்னும் அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மனசை தேர்த்திக்கிட்டோம். நீங்கள் நம்மனாலும் அவர் எங்ககிட்ட பேசினார். அதுதான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அந்த கோவில் வந்து ராகவேந்திர கோவில். அதுக்கு ஒரு ரோடு வருது. அந்த ரோடை தாண்டி போனோம்னா சிவனும் நந்தியும் வந்து ரொம்ப பிரமிப்பான பெரிய அளவில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு ராகவேந்திர சிலை இருக்குது. ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சுத்தமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து ராகவேந்திரக்கிட்ட உட்காந்து எல்லோரும் தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த தியானம் பண்ணிகிட்ருக்கிற பொழுது தான் அந்த சித்தர் வந்து எங்ககிட்ட பேசினார். ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணம் அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாத தருணங்கள் அதெல்லாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி வந்து கருமாரியம்மன் கோயில் இருக்குது. இதோ இப்போ நான் போவேன் பாருங்கள். அந்த கோவிலுக்கு போகும்போது தான் அங்கே ஒரு 5 தலை நாகம் இருக்குங்கள்ல, அதில் தான் வந்து அவர் உட்காந்து தியானம் பண்ணுவார். அங்கே தான் அவருடைய பூஜைகள்லாம் நடக்கும். அது அவரோட சிம்மாசனம் அப்படின்ற மாதிரி எங்கள் மாமனார் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் யூடியூப் சேனலும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அந்த யூடியூப் சேனலோடைய பேர் அண்டு லிங்க்கை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். இதோ அங்கே ஒரு மடம் இருக்குங்க இல்லையா, ரைட் சைடில் இப்போ நான் காமிச்சேன்ல, அங்கே தான் அவர் வந்து இருந்தார். அங்கேருந்து தான் வந்து எங்ககிட்ட சகஜமாக பேசிட்டு அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம் நடந்துச்சு. இன்னொரு சேடான விஷயம் என்னென்னா, பாப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. ஜுரம் வந்து போயிட்டுருந்துச்சு. அவன் முகத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எப்படியோ மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனோம். எல்லாமே அந்த ஆண்டவன் பார்த்துப்பான், கடவுள் சரி பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போனோம். இது பாருங்கள், இது வந்து ஆஞ்சநேயர் சிலை. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சிலை. நேரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாகவே தெரியும். ஃபோனில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாட் வாங்க வந்திருக்கோம். திருவண்ணாமலை போகிற வழியில் ஆர்கே பிளாட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ பிளாட்டு பேர், பாலாஜி நகர். அங்கே வந்து நம்ம வந்து பிளாட் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த பாருங்கள், நாங்கள் வந்து பசி எடுத்துக்கிச்சு. அதனால் எங்கே சாப்பிட்லான்னு தேடி இந்த சாப்பிட ஒரு இடம் பிடிச்சிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள், செட்டிங்கு செம்மையாக இருக்குது. எல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம். எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டோம். பெரியம்மா, அண்ணி, மாமா எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் பசி எடுத்துக்குது, சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாமா ஹாய் சொல்லுங்கள். ஹாய் திசுனி, ஹாய் அண்ணி, ஹாய் அப்பா, ஹாய் ஹாய் பெருமா, ஹாய் ஜெயா, ஹாய். வேணும் தானே நீ அங்கே போனேன். என் பொண்ணு தூங்கி நிற்குது.
குழந்தை அலண்டு தூங்குறா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு. சைட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன்னு. நீங்கள் கூட வந்தீங்கன்னா பாலாஜி நகரில் வந்து பேட்டெலாம் வாங்காதீங்க, இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிடுங்க. பார்த்தா என்ன பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். திரும்பி நம்மளோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம் சிவனை நோக்கி. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருவண்ணாமலை 40 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். போகிற இடம் எல்லாம் வந்து ரொம்பவே விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு கண்ணுக்கு. ஃபுல்லாக மலை பிரதேசங்களாக பச்சை பசேல்னு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இடம். தோ வந்துட்டோங்க. அங்கே பாருங்கள் மலை தெரியுது. நம்ம ராவலோடு காத்துட்டு இருந்த அந்த தருணம், அண்ணாமலையார்ன்ற மலையை பார்க்குற தருணம் தோ வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம அவரோட சன்னதியில் போய் நிற்போம். நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஒளிர்விடும் எம் தேசனே, குளிர்மலை தன் வாசனே, எழில் மிகு எம் நேசனே, அழித்தொழிக்கும் ஈசனே. ஸோ கைஸ், இப்போ கோயிலோட மெயின் கேட்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். மெயின் கேட்டை தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு இடம் மாதிரி அடைச்சிட்டாங்க. அந்த வழியில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அதை பார்ப்பீங்க. நம்மளுக்கு வந்து சாமி பார்க்குறது வந்து 2 வழிங்க. ஒன்று வந்து ஃப்ரீ தர்ஷனம், இன்னொன்று வந்து 50 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷனம் சொன்னாங்க. ஃப்ரீ தர்ஷனத்தில் வந்து காலியாக தான் இருக்குது, போயிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொன்னதால் நம்ம வந்து ஃப்ரீ தர்ஷனத்தில் போனோம். பட் வந்து டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். வெளியவே போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். பட் வந்து கொஞ்சம் அவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இருங்கப்பா, கொஞ்சம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசி அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். நீங்கள் பாருங்கள், அந்த வழி கொஞ்சம் கூட நகராமல் பிட்டு பிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகர்ந்து நம்ம சாமியை அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம பார்த்தோம். இதை பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். முன்னெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது திருவண்ணாமலையில். பட் வந்து இப்போ தான் அந்த புது சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, இந்த மாதிரி க்யூவில் நிற்க வச்சு பார்க்குற மாதிரி. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இதை தாண்டினோம்னா வந்து நம்ம உள்ள பிரகாரத்துக்கு போயிடலாம். அந்த இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து நடந்துட்டு வந்தோம். நம்ம வந்து அவரை நெருங்க பார்த்திங்கன்னா அந்த கோயில் கலைநயங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். எவ்வளோ அழகான தூண்கள், எவ்வளோ அழகான ஒரு மண்டபம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கலைநயங்கள். அந்த சிற்பத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்பவே ரசித்து பார்த்தேன் நான் அந்த இடத்த. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலைநயங்கள் சிற்பத்தெல்லாம் கொஞ்சம் உன்னித்து கவனித்து பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கி இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இந்த சிற்பத்தை வந்து விவரிக்கிற அளவுக்குலாம் நாலேஜ் இல்லை. நம்மளும் வந்து ஒரு நார்மல் பர்சன் தான். இதை உங்களுக்கெல்லாம் காமிக்கணுன்ற ஒரு ஆசை, அவ்வளோதான். இதை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம அவரை பார்க்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இதோ பாருங்கள். கேமரா எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது கேமரா ஃபோன்லாம் எதுவுமே நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் எல்லாமே காமிக்கணும், அண்ணாமலையாரை காமிக்கணும், உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கணுன்னு தான் ஆசை. பட் இருந்தாலும் வந்து எந்த ஃபோனும் கேமரா எதுவும் அலவுட் இல்லைன்னு சொன்னதால் நம்ம வந்து எதையும் ஷூட் பண்ண முடியல. நான், அத்தை, பாப்பா 3 பேர் சாமியை பார்த்துட்டு வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அவங்க வந்து வரல. பட் நான், எங்கள் அத்தை, பாப்பா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முன்னாடி கேட்டுன்னு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததால் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே முன்னாடி தள்ளி வந்துட்டோம், எல்லாரையும் பின்ன தள்ளிட்டு. அவங்க வந்து லேட்டாக தான் வந்து சாமியை பார்த்தாங்க. பட் அவங்களுக்காக வந்து நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நேரத்தில் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாக்காகவும் அவங்க தாத்தாக்காகவும் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அப்பா தாத்தான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க மேடம். ஸோ ஃபைனலி அவங்களும் வந்துட்டாங்க. எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், பிரசாதம் கொடுக்குற இடம். அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே வந்து புளி சாதம், லட்டு, அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் எல்லாமே கொடுத்தாங்க. இங்கே வந்து ஃப்ரீலாம் கிடையாது, எல்லாமே வந்து 10 ருபீஸ் என்ற ஒரு கம்மி பட்ஜெட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் இங்கே உட்காந்து சாப்பிட்ற இடம் இது. நம்மளும் போய் எல்லாத்தையும் வாங்கி ஒரு பிடிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து வாங்கிட்டு போனோம் நம்ம.
ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம தேஜஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்கவே மறந்துடாதீங்க.